அன்பு செல்லமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து எப்பொழுது விடிவு கிடைக்கும்? எப்பொழுது என் மனம் அமைதியாகும்? எப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்று ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுது நீ கேட்பாய். நானும் அதை எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் நாட்கள் அருகில் வரும் பொழுது சொன்னால் உனக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இத்தனை நாட்கள் நீ கேள்வி கேட்டதற்கெல்லாம் அமைதியாக இருந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் உன்னுடைய தமிழ் மாதம் ஆவணி 20க்குள் உன்னுடைய அனைத்து பாரமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். சீக்கிரமாகவே உன்னுடைய அனைத்து கவலைகளுக்கும் ஒரு முடிவு வரும். சந்தோஷங்கள் பிறக்கும். இந்த தேதியை மட்டும் குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகும் நாள் இன்னும் அருகில்தான் இருக்கிறதா. அதனால் சொல்கிறேன், நான் தைரியமாக சொல்வேன். இனி எந்த ஒரு பயமும் எனக்கு கிடையாது. நெருங்கி விட்டாய். உன்னுடைய சந்தோஷமான நாட்களை பார்க்க நீ நெருங்கி விட்டாய். இனி ஒரு பொழுதும் கவலை இல்லாமல் இருந்தால் நானும் சந்தோஷமாக உனக்கு அனைத்து செயல்களையும் செய்து தருவேன். கவலைப்படாதே, எல்லாம் ஒரே நாளுக்குள் நடக்கும் என்று நினைக்காதே. படிப்படியாக நடக்கும். முதலில் உன்னுடைய மனதில் இருக்கும் மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வைத்த பிறகு சந்தோஷத்தை உனக்காக அள்ளி தருகிறேன். பெற்றுக்கொள். இனி எந்த ஒரு பயமும் கிடையாது. இனி அடுத்தடுத்த மாதங்கள் உன்னுடைய ஆசைப்படியே நடக்கும். கஷ்டப்படுகிறாய். என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவிக்கிறாய். எந்த திசையில் செல்வது, யாரை பார்த்து உதவி கேட்பது, ஒன்றுமே புரியாமல் திக்கித் திணறிக் கொண்டே இருக்கிறாய். என்ன செய்வது என்று புரியாத நிலையில் நீ இருக்கிறாய். ஏன் என்னை நீ மறந்து விட்டாயா? நான் ஒருவனே நிலையானவன் என்றும் என் அன்பு நிஜமானது என்றும் நடப்பது அனைத்தும் மாறிவிடும் என்றும் நான் சொல்கிறேன். உன் அன்பை என் மேல் திறப்பு. என் பரிபூரண நல்லாசி உனக்கு கிடைக்கும். என்னை நாடி வந்த உன்னை நான் தேடி வந்துள்ளேன். உனக்கு தேவையானதை அள்ளிக்கொள். என்னிடமிருந்து பெற்றுக்கொள். நான் இருக்கிறேன். இன்று நீ எந்த அளவிற்கு நீ கஷ்டப்படுகிறாயோ அதுவே உனக்கு அனுபவம். அதற்கு பிறகு அதைவிட பல மடங்கு இன்பத்தை நீ நிச்சயமாகவே அனுபவிப்பாய். நீங்கள் பயப்படாதே. எவ்வளவு காலத்திற்குத்தான் பயந்து கொண்டே இருப்பாய்? பயப்படாதே. எவ்வளவு கலங்காதே. நீ எதை என்னிடம் முழு மனதுடன் பக்தி என்னும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொள்கிறாயோ அது நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றிதான். உன் கஷ்டத்தை எல்லாம் என் துணியில் போட்டு எரித்து விட்டேன். நம்பிக்கையாக இரு. இந்த இரவுடன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து விட்டது. உன்னுடைய அனைத்து வேண்டுதலுக்கான பலன்களும் கிடைக்கும். நாளையிலிருந்து ஒரு புது வாழ்க்கையை பார்ப்பாய். தைரியமாக இரு. எப்பொழுது உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.